அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரிவா சொன்னது யூடியூப் சேனல். சனிக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி 5/4/2025 பங்குனி மாதத்தில் சனிக்கிழமையும் அஷ்டமி திதியும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. உங்கள் வீட்டின் அருகில் சிவாலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய பைரவர் சந்நிதிக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. அஷ்டமி திதியில் பைரவருக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக தீர்க்கும். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் பைரவ வழிபாட்டால் எதிரி தொல்லை, தரித்திரம் நிச்சயமாக நீங்கும். அதை போல் இந்த நாளில் உங்கள் ஊர் தெப்ப குளத்தில், கோவில் தெப்ப குளங்களில் அல்லது கடல், இல்லை எங்கள் வீட்டுக்கிட்ட ஆறு இருக்குங்க, கிணறு இருக்குங்க, மீன்களுக்கு உணவளியுங்க. மீன்களுக்கு உணவளிப்பது முன்னோர் சாபத்தை நிச்சயமாக நீக்கும். நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம், பிண்ட தர்ப்பணம் கொடுத்து அதை கொண்டு போய் மீன்களுக்கு தான் உணவாக கொடுக்குறோம். அப்போ தான் முன்னோர் சாபம் நீங்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி இருக்கும்போது சனிக்கிழமைகளில் நம்மளால் முடிந்த அளவு கூடுமான வரைக்கும் பொரிய வாங்கி கொடுக்கறது கண்டிப்பாக முன்னோர் சாபத்தை நீக்கி கொடுக்கும். 10 ரூபாய்க்கு பொரி வாங்கினா போதும். பொரியை வாங்கி கொண்டு போய் தூவி விட்டிங்கன்னா அந்த மீன்கள் உணவாக எடுக்கும்போது கர்ம வினையும் நிச்சயமாக தீரும். இதையெல்லாம் தவறாமல் இந்த நாளில் செய்யுங்க. அப்படி செய்யும்போது இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தையும் தவறாமல் செஞ்சு பாருங்கள். தரித்திர நிலை நிச்சயமாக மாறும். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஜோதிட அல்லது மாந்திரீக ரீதியாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. நம்பிக்கையோடு பரிகாரங்களை செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இன்று இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைத்தாலும் ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக விபூதியை போடுங்க, கொஞ்சமாக சந்தனம் போடுங்க, சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்து அதை எடுத்து முதல்ல உங்கள் வீட்டு நிலைவாசலில் லேசாக தெளித்து விடுங்க. அதன் பிறகு உங்கள் வீட்டுடைய ஒவ்வொரு மூலைகள்லையும் ஒரு துளி, ரொம்ப வேண்டாம், ஒரு துளி தெளித்து விடுங்க. எல்லா அறைகள்லையுமே மூலைகளில் ஒரு துளி தெளித்து விடுங்க. அப்படி தெளிக்கும் போது ஓம் உன்மத்த பைரவாய நமக, ஓம் உன்மத்த பைரவாய நமக என்னும் மந்திரத்தை சொல்லி தெளிங்க. எல்லா பக்கமும் தெளித்து முடித்த பிறகு உங்களுடைய மோதிர விரலால் அந்த தண்ணீரை தொட்டு உங்கள் தலையிலையும் ஒரு துளி தெளிச்சுக்கோங்க. அப்படி தெளிக்கும்போது அந்த ஒரு வரி மந்திரத்தையும் சொல்லிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தால் உங்கள் வீட்டில் பண வரவு அதிகமாகும், நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும், பீடையும் தரித்திரமும் அறவே நீங்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். பைரவரின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.